தெரியும் உன்னை என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சோர்ந்தே போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த உலகமே கொண்டாடி முடிச்சிருக்கு. நம்ம உள்ளத்துல பிறந்தாரா? அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரத்துல சில வசனத்தை படிக்கிற முடிச்சலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் ஏழாம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவிகொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாக ஒருவன் பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அவருடைய மேய்ச்சலை காண்பதற்காக உங்களை அழைத்து இருக்கிறார். நானே வாசல் சொன்ன ஆண்டவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் சொன்ன ஆண்டவர் உங்களை அவர் அழைத்து இருக்கிறார். அவர் உங்களுக்கு மேய்ச்சலை கொடுப்பார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை தருகிறானா? ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாக செல்லும் பொழுது அவன் சத்தத்தை கேட்டு ஆடுகள் அவன் பின்னாக சென்று கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் சொன்ன ஆண்டவர் சொன்னாரு, என்னை பின்பற்ற விரும்பினால் உன்னுடைய சிலுவையை தோளின் மேல் சுமந்து கொண்டு என் பின்னால் சொன்னார். அப்படி உன்னுடைய பாரம், உன்னுடைய சுமை அனைத்தையும் உன் தோளில் சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னால போய் பாரு. உன் சுமைகளை அன்பாக ஏற்றுக்கிட்டு சுமக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உன்னுடைய மேய்ப்பனாக ஒரு நாள் சொல்றாரு, ஆடுகள் தன் முன்னையை போயிருந்தான மேய்ப்பனை அறிவுன்ற வார்த்தையின்படி அவருடைய சத்தத்தை கேளுங்க. கர்த்தர் வசனம்